அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். வரிசையில் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. அன்னைக்கு சஷ்டி, விநாயகருக்குரிய சஷ்டி விரதம். ரெண்டாவது மணிவாசகருடைய குரு பூஜை தினம். மூன்றாவதாக ஆனி உற்சவ அந்த விழா திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அந்த திருக்கோயிலில் ஆரம்பம். சிதம்பரத்தில் அந்த உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு, கொடியேற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. 21ஆம் தேதி தரிசனம், திருத்தேர். 22ஆம் தேதி தரிசனம். இன்னைக்கு 20ஆம் தேதி தங்கரதம். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா உற்சவம் ஆரம்பம், ஆனி மாத உற்சவம் ஆரம்பம். இப்படி அது மட்டும் இல்லை, கௌரி விரதம், ஆரண்ய கௌரி விரதம் சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமையில் எவ்வளோ விசேஷம் பாருங்க. இந்த சனிக்கிழமையில் தலையாய விசேஷம் மணிவாசகருடைய குரு பூஜை. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சஷ்டி விரதம். அன்னைக்கு மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் கலந்த நாள். இன்னைக்கு சஷ்டி 6வது திதி. இந்த 6ங்கிறது அருமுகனான முருகனுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய நாள். அதனால் இன்றைய தினத்திலே முருகனை நினைத்து சஷ்டி விரதம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த சஷ்டி விரதமானது வாழ்வை புஷ்டியாக்கும். சஷ்டி விரதத்தை எல்லாருமே மேற்கொள்ளலாம். அதை கடைபிடிப்பதால் மனசு உறுதியாகும். மனம் உறுதியாகிவிட்டாலே எந்த கஷ்டங்களும் அவ்வளவு எளிதாக ஒருவனை அணுகாது. அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்கும். இது 1வது விரதம். இதே சனிக்கிழமை ஆரண்ய கௌரி விரதம். இது ஆரண்ய சஷ்டி அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப அற்புதமான விரதம். ஆரண்ய தேவி அன்னை கௌரியாக, ஸ்கந்த மாதா எனும் துர்க்கையின் வடிவமாக, வியாக்ரவாகினியாக, அந்த வனங்களில் உறைந்திருக்கும் மலைமகளாக போற்றப்படுகிறாள். அந்த தேவியை வணங்க வேண்டிய தினம். இந்த தேவியை வணங்குவதாலே இயற்கை வளங்களும் பயிர்களும் செழிப்பாக இருக்கும். விவசாயிகள் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு விரதம். ஏற்கனவே சஷ்டி விரதத்துக்காக என்னவோ அதை தான் இதில் செய்ய போகிறோம். 2 விரதங்களும் ஒரே நாளில் இருக்கிறதால இதுக்கு தனியாக நீராட வேண்டும், அதற்கு தனியாக நீராட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த விரதத்துக்கு தனியாக பூஜை பண்ணணும், அந்த விரதத்துக்கு தனியாக பூஜை பண்ணணும்னு கிடையாது. அங்கே முருகனையும் வணங்குகிறோம், கௌரியையும் வணங்குகின்றோம், விநாயகரையும் வணங்குகின்றோம், மணிவாசகரையும் வணங்குகின்றோம். அவருடைய குரு பூஜை என்பதனாலே அதிகாலையில் நீராடி அம்பிகையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். பல வகை மரங்கள் மற்றும் இயற்கையை கௌரி தேவியாக நினைத்து வழிபடுவது இந்த விரதத்தினுடைய தனித்துவம். இயற்கையோடு இணைந்த வழிபாடு. அதாவது நதியை வணங்குவது, புஷ்கரணிகளை வணங்குவது, வனங்களை வணங்குவது, மரங்களை வணங்குவது. அதனால தான் எல்லா இடத்துலையும் தல விருட்சம், தலம், தீர்த்தம், விருட்சம் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு புனித தலம். இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். மழலை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். களத்திர தோஷம் நீங்கி, சிலருக்கு திருமண தடை இருக்குது இல்லையா, அந்த தடை நீங்கும். வளர்பிறை சஷ்டி திதி என்பதனாலே இயற்கையான வனச்சூழலையே அம்பிகையாக பாவித்து மேற்கொள்ளப்படும் இந்த விரதத்தினால் அந்த அம்பிகையின் அருள் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதம். 3வதாக இன்றைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. மாணிக்க வாசகர், அருள் வாசகர், மாணிக்க வாசகர், திருவாத ஊரடிகள், தென்னவன், பிரம்மராயன், இப்படி பல திருநாமங்கள் உண்டு. சைவ சமய குறவர்கள் 4வரில் ஒருவர். அவர் பாடிய இந்த புனித நூல்தான் திருவாசகம், திருக்கோவையார். வரகுண பாண்டியன் காலத்தைச் சேர்ந்தவர். அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர். அவருடைய நூல் பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள். அது தமிழ் இலக்கிய வளமைக்கு சான்று. சிவபெருமானை பல பல பாடல்களால் துதிக்க இவர் கூறும் பாடல்களை அந்த சிவபெருமானே ஒரு வேதியர் வேடத்தில் எழுதி கொண்டாராம். சிற்றம்பலமுடையார் மீது ஒரு கோவை பிரபந்தம் பாட வேண்டும் என்று வேண்ட மாணிக்க வாசகரும் பாடி முடிக்கிறார். அந்த பாடி முடித்ததும் அவர் பாடிய அந்த ஓலைச்சுவடியின் முடிவில் மாணிக்க வாசகன் சொற்படி அம்பலவாணன் அப்படி என்று கையொப்பமிட்டு எழுதிய அந்த ஓலைச்சுவடியை கோவிலின் வாசற்படியில வைத்து மறைந்தானாம் சிவபெருமான். அவ்வேடுகளை எடுத்து பார்க்க அது திருவாசகமும் திருக்கோவையும் கலந்து சுவடியாய் இருந்தது என்பார்கள்.
அதனால இவருடைய பெருமையை உணர்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இன்றைக்கும் மணிவாசகனுடைய பாடல்களை போற்றுகின்றனர். ஆரி திருமஞ்சனத்தில் அவருடைய விழா அற்புதமாக நடக்கும். மாணிக்க வாசகர் முன்னாடி போவார், நடராஜமூர்த்திக்கு முன்னாடி. ஒரு நாள் திருவாசகம் எல்லாரையும் உருக்கும் என்று சொல்லுகின்றார்களே, அந்த திருவாசகத்தினுடைய பொருள் எது என்று மணிவாசகரிடம் கேட்க மணிவாசகர் பதில் சொல்றார். அவர் வாயால சொல்லல, அப்படியே கையை காட்டுறார். இதோ அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றானே, அவன்தான் என்னுடைய திருவாசகத்தினுடைய பொருள் அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த பஞ்சாட்சரப்படிகளை தாண்டி உள்ளே நுழைந்து சிவபெருமானோடு ஜோதியில் கலந்தார் என்பது வரலாறு. அதனால என்ன பழமொழின்னு சொன்னா, தில்லை பாதி திருவாசகம் பாதி. திரு அருட்பிரகாச வள்ளலார் மணிவாசகரின் மீது மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்தவர். அந்த திருவாசகத்தினுடைய பெருமையை தன்னுடைய சுய அனுபவமாக பாடுகின்றார். வான்கலந்த மாணிக்க வாசக, வான்கலந்த ஆகாயத்தலம் இல்லையா, அங்கதான் ஜோதியில கலந்தார். வான்கலந்த சிவபெருமானோடு ஐக்கியமான மாணிக்க வாசகா, ஒருவர் வாசகமும் மாணிக்கம், உயர்ந்த ரத்தினம். நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், மனதார பாட வேண்டும், கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே, நல்ல சுவையான கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து, இந்த பழச்சுவை இருக்கு, அதுல தேன் இருக்கு, அதுல பால் இருக்கு, கருப்பஞ்சாறு இருக்கு, எல்லாம் சேர்ந்தா எத்தனை சுவை, ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமான இனிப்பு. ஆனால் அத்தனை இனிப்பையும் தாண்டிய ஒரு இனிமையான சுவை அந்த திருவாசகத்திலே உண்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே, உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு அற்புதமா சொல்றார். நரியை குதிரை செய் எனும் திருவாசகர் பாடல் மூலம் இவருடைய காலம் அப்பருக்கு முந்தியவர் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். 32 ஆண்டுகள் தான் இந்த நிலவுலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். 32 ஆண்டுகள். ஆனி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே தில்லை சிதம்பரத்திலே அவர் முக்தி அடைந்தார். அவருடைய குரு பூஜை தினம் என்று. இன்றைக்கு அவசியம் மாணிக்க வாசகனுடைய சிவபுராணத்தை பாட வேண்டும். அந்த சிவபுராணத்தை உங்களுக்காகவே இனிமையான இசை கலந்து நாங்கள் அதனுடைய லிங்க் தந்திருக்கிறோம். நீங்க இன்னைக்கு அவசியம் அந்த சிவபுராணத்தை கேட்க வேண்டும். கேட்க கேட்க நீங்க பின்னாடியே பாடலாம். அந்த எழுத்துக்களும் வரும், அந்த பாடலும் வரும். ரொம்ப இனிமையான இசையிலே உங்களுக்காகவே தயாரித்த சிவபுராணமும் அடியிலே இணைப்பு சுட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு சஷ்டி விரதம், ஆரண்ய கௌரி விரதம், மணிவாசகனுடைய திருவாசக திருநாள். அந்த மணிவாசகரை நினைக்க வேண்டிய நாள்.